ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுவையான மல்லி சட்னி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த சட்னி செஞ்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. இதில் வெள்ளை உளுந்து கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். அடுத்ததாக இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சம் இஞ்சி, புளி, தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து அப்படியே தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே எண்ணெயில் ஒரு கட்டு மல்லித்தலையை சேர்த்துருக்காங்க. நல்லா சுத்தமாக கழுவிட்டு காம்போடு சேர்த்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். மல்லித்தலை காம்பை வேஸ்ட் பண்ணாதீங்க, காம்போடு சேர்த்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. காம்பில் தாங்க நிறையா சத்து இருக்குது. இப்போது இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சதை இதில் சேர்த்துட்டு தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. இப்போ நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு இருக்கணும். அடுத்ததாக நம்ம வதக்கி வச்ச மல்லித்தலையை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நெய்ஸாக அரைச்சா சட்னி டேஸ்ட் இருக்காது. அதனால் நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து சேர்த்துருக்குறாங்க. அவ்வளோதாங்க, சுவையான மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.